அன்னை மரியாளின் வணக்க மாதத்தில் 8ஆம் நாளாகிய இன்று நாம் அன்னை மரியாள் இறை வார்த்தைக்கு செவி கொடுத்ததை குறித்து தியானிப்போம். கபிரியேல் தூதர் வந்து மங்கள வார்த்தை அறிவித்த போது அன்னை மரியாள் இது எப்படி நிகழும் என்று கேட்டார். அது அவர் இறை வார்த்தைக்கு ஆர்வத்துடன் செவிசாய்க்கும் மனதையும் அந்த இறை வார்த்தைக்கு ஒரு தெளிவுக்கு ஏற்பதற்கான வாய்ப்பையும் அவருக்கு தந்தது. மேலும் இயேசு பிறந்தது போது வானதூதர் வந்தும் கிழக்கில் இருந்து ஞானிகள் வந்தபோதும் அவர்கள் அறிவித்த செய்தியை அன்னை மரியாள் தன் உள்ளத்தில் நிறுத்தி கொண்டு அதை எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருந்தார். எருசலேம் தேவாலயத்தில் இயேசு நான் என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமே என்று கேட்டபோதும் அதையும் அன்னை மரியாள் தன் மனதில் நிறுத்தி அதை தியானித்துக் கொண்டிருந்தார். எனவே அன்னை மரியாள் துவக்கம் முதல் இறுதி வரை இறைவார்த்தை தன் உள்ளுள் தாங்கி அதை தியானித்துக் கொண்டிருந்தார். நாமும் அன்னை மரியாளை போல இறைவார்த்தை தினமும் வாசிப்போம், தியானிப்போம், வாழ்க்கையில் பயனடைவோம். ஆமேன்.